கார்த்திகை புராணம் 4ஆம் அத்தியாயம். பாமா பூர்வத்தில் பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்த சரித்திரத்தை முழுவதுமாக நாரதர் பிருத்து மன்னருக்கு கூறியபடி நானும் உனக்கு கூறுகின்றேன், கேட்பாய் என்று கூறத் துவங்கினார். அகில லோக சரண்யனான ஸ்ரீமன் நாராயணன் மத்ஸ்யாவதாரம் எடுப்பதற்காக ஸ்ரீவைகுந்தத்திலிருந்து புறப்பட்டு விந்திய மலைக்கு சென்றார். அப்பொழுது அந்த விந்திய மலையில் வசித்து வந்த காஷ்யப மகாமுனிவர் பிராத்த காலத்தில், அதாவது விடியற் காலை பொழுதில் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனம் முதலிய கர்மாக்களை அனுஷ்டிப்பதற்காக மலைக்கு சமீபத்தில் ஓடுகின்ற கங்கை நதியை அடைந்து ஸ்நானாதிகளை செய்து சந்தியா ஜப தப அனுஷ்டானங்களை முடித்து இறுதியாக புனரர்க்கியம் கொடுப்பதற்கு தனது கமண்டலத்தில் உள்ள தீர்த்தத்தை இரு கைகளிலும் ஏந்தி மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருக்கையில் பகவான் ஸ்ரீமன் நாராயணர் மத்ஸ்ய, அதாவது மீன் ரூபம் தரித்து அம்மகரிஷியாகிய கஷ்யப முனிவரின் ஹஸ்தாஞ்சலியில் தங்கினார். அதை ஞான திருஷ்டியால் அறிந்த கஷ்யப மாமுனிவர் அதிபக்தியுடன் அந்த மத்ஸ்யத்தை எடுத்து தனது கமண்டலத்தில் வைத்து கொண்டு தனது ஆசிரமத்திற்கு சென்று நீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தில் அம்மீனை விட்டு மிக்க பக்தி சத்தையோடு அன்பாக வளர்த்து வந்தார். அம்மீனும் வளர்ந்து பெரியதானவுடன் கிணற்றில் வெட்டும் சில நாட்கள் சென்ற பின் அம்மீனானது கிணறு கொள்ளாத அளவு மிகவும் பெரிதாகி திமிங்கலம் போன்று வளரவே உருண்டு பிறளவும் நீந்தவும் முடியாமல் தத்தளிப்பதை பார்த்த முனிவர் தமது சிஷ்யர்களுடன் சேர்ந்து மிக்க சிரமப்பட்டு சுமந்து வந்து சமுத்திரத்தில் கொண்டு சேர்த்தனர். சில காலம் சென்றதும் சமுத்திரத்தை அடைந்த அந்த மீனும் பிரம்மாண்டமான பெரும் பர்வதம், அதாவது மலை போன்று வளர்ந்து சுகமாக இருந்து வருகையில் ஒரு நாள் பகவான் தனது மத்ஸ்யாவதார காரணத்தை நினைத்து, ஆம், சங்கன் என்ற அசுரனை சம்ஹரிக்க வேண்டிய காலம் இதுவே என நிச்சயித்து கடலில் ஒளிந்து கொண்டிருக்கும் சமுத்திரத்தின் அடி பாதாளத்தில் மிகவும் நெருக்கமாக படர்ந்திருக்கும் பாசிகளின் இடுக்கில் மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கும் அவ்வசுரனாகிய சங்கனை கண்டுபிடித்து அவனோடு அதிக கோபத்துடன் உக்கிரமாக யுத்தம் செய்து சம்ஹாரம் செய்து மத்ஸ்ய ரூபத்தை விடுத்து தேஜோமயமான தனது திவ்ய மங்கள விக்கிரகமாகிய சுய ரூபத்தை தரித்து அவ்வசுரனின் சடலத்தை கையில் எடுத்து கொண்டு கரைக்கு வந்து சேர்ந்தார். கரையில் தமது வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி தந்து, பிரம்மாதி தேவர்களே, முனிவர்களே, ஒளிந்தான் அசுரன், இதோ அவனது சடலம் என்று சொல்லி காண்பித்து அவர்களது பயத்தையும் துக்கத்தையும் போக்கி அங்கிருந்து புறப்பட்டு பத்ரிவனத்தை அடைந்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அச்சங்காசுரனது விருத்தாந்தத்தை எடுத்துரைத்து மகிழ்ச்சியூட்டினார். மேலும் ரிஷி முனிவர்களை பார்த்து, முனிவர்களே, அந்த அசுரனாகிய சங்கன் என்னோடு யுத்தம் செய்யும் பொழுது பிரம்மதேவனிடமிருந்து அபகரித்து வைத்து கொண்டிருந்த வேதங்களை எல்லாம் மூளைக்கு ஒன்றாக வீசி எறிந்து விட்டான். அவ்வேதங்களும் அலைகளால் அடித்து தள்ளப்பட்டு மூளைக்கொன்றாக விழுந்து கிடக்கின்றன. நீங்கள் யாவரும் அவ்வாறு விழுந்து கிடக்கும் வேதங்களை ஒன்று சேர்த்து எடுத்து கொண்டு வாருங்கள். நீங்கள் வரும் வரையில் நானும் தேவர்களும் பிரயாகை என்னும் புண்ணிய திருத்தலத்தில் தங்கி இருப்போம் என்று கூறி விடை பெற்று பிரயாகைக்கு புறப்பட்டார்கள். ரிஷி முனிவர்களும் பகவானது உத்தரவின்படி சமுத்திரத்தை அடைந்து தங்கள் தபோ மகிமையால் கடலில் இறங்கி மூளைக்கொருவராக சென்று ஆங்காங்கே சிதறி கிடைக்கும் மந்திர பீஜாட்சரங்களுடன் கூடிய வேதங்களை எல்லாம் பொறுக்கி ஒன்று சேர்த்து எடுத்துக்கொண்டு முனிவர்கள் யாவரும் புறப்பட்டு பிரயாகை அடைந்து பிரம்ம இந்திராதி தேவர்களுடன் வீற்றிருக்கும் பகவானின் பாதார விந்தங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து தாங்கள் கொண்டு வந்த வேதங்களையும் பகவானின் திருவடியில் சமர்ப்பித்தார்கள். ஸ்ரீ வைகுந்தநாதனும் பரம சந்தோஷம் அடைந்து அவ்வேத சுவடிகளை பிரம்மதேவரிடம் கொடுக்க நான்முகனும் மிக்க சந்தோஷமாக அதை பெற்றுக்கொண்டு தான் இழந்துவிட்ட வேதங்கள் எப்போது கிடைக்குமோவென ஏங்கி கிடந்து
தவித்து கொண்டிருந்த பிரம்மதேவரானவர் வேதங்களை அடைந்துவிட்ட பெருமகிழ்ச்சியால் அந்த பிரயாகையிலேயே வாஜபேயம் முதலிய யாகத்தை ஆரம்பித்து வெகு கிரமமாக எந்தெந்த தேவர்களான விஷ்ணு, இந்திரன், ருத்ரன், அஸ்வினி தேவர் சகல தேவர்களையும் அழைத்து முறைப்படி ஹவிர்பாகம் கொடுத்து யாகத்தை யாதொரு குறையுமின்றி பூர்த்தி செய்தார். அதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பிரம்மதேவரை வணங்கி, ஹே பிரபோ, பித்தாமகரோ, தாங்கள் ஸ்ரீமன் நாராயணரின் திவ்ய சந்நிதானத்திலே செய்த வாஜபேயம் என்னும் யாகமானது நமக்கு மிகவும் சந்தோஷத்தை அளித்துள்ளது. தாங்கள் இழந்துவிட்ட வேதங்களை திரும்பவும் பெற்றுவிட்டதொரு மகிழ்ச்சியாலேயே யாகத்தை செய்தீர்கள். நாங்களும் நமக்குரிய ஹவிர்பாகத்தை அடைந்தோம். இது எல்லாம் அருட்பெரும் ஜோதியாக விளங்கும் பரம்பொருளாகிய பகவானது திருவருட்பிரசாதம்தான் என்று கூறி பகவானை ஸ்தோத்திரம் செய்தார்கள். 14 உலகங்களிலும் நிறைந்து நிற்கும் காக்கும் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு என் வந்தனம். வந்தனம் கதாயுதம் சங்கம் சக்கராயுதத்தை தரித்து நிற்கும் மங்களமூர்த்திக்கு எங்கள் வந்தனம் வந்தனம். சரணம் என்று வந்து அடையும் பக்த கோடிகளின் பாபங்களை போக்கி காத்தருளும் ஸ்ரீஹரிக்கு எங்கள் வந்தனம் வந்தனம். அகிலலோக சரண்யனாக விளங்கி வரும் தேவாதி தேவனே, என்னுடைய அனைத்து குற்றங்களையும் அபராதங்களையும் பொறுத்தருள் புரிவாய். பகவானும் தேவர்களே, முனிவர்களே, உலகத்தில் யாரொருவர் இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திக மாஹாத்மிய ஸ்லோகங்களை செவிமடுக்கின்றனரோ அவர்கள் முக்தனாகின்றனர். தவிர இந்த பிரயாகை திருத்தலத்தில் பிரம்மஹத்தி முதலிய பாபங்களில் இருந்தும் விடுபட்டு ஜீவனோடுகின்ற நதியின் தீர்த்தமானது பகீரத மன்னனாலேயே பூமிக்கு கொண்டு வரப்பட்ட கங்கா தீர்த்தமே ஆகும். இக்கங்கா நதியானது காளிந்தி நதியுடன் சங்கமமாகி இருக்கிறது. ஆகையால் இந்த நதியானது மிகவும் புண்ணியமானது. இத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து ஜபம், தபம், யக்ஞம், யாகம், தானம், சுமங்கலி பூஜை செய்பவர் யாவராயினும் எனது சாநித்தியத்தை அடைவர். அநேக ஜென்மங்களில் செய்துள்ள பாபங்களும் விலகும். இந்த தீர்த்த ஸ்நானமும் தரிசனமும் மிகவும் விசேஷம். இங்கு பிரத்யட்சமாக விளங்கும் என் சந்நிதியில் எந்த உத்தம புருஷர்கள் தேக தியாகம் செய்கின்றார்களோ அவர்கள் மறு ஜென்மமின்றி என் ஸ்வரூபத்தை அடைகின்றார்கள். இந்த பிரயாகையில் யாரொருவர் தன் அன்னை தந்தையை உத்தேசித்து தில தர்ப்பண ஸ்ரார்த்தங்களை செய்கின்றனரோ அவர்களது பித்ரு வர்க்கங்கள் எனது லோகத்தை அடைவார்கள். மேலும் அவர்களுக்கு இவ்வுலகில் தாரித்ரியம் நீங்கி லக்ஷ்மீகரம் உண்டாகும். தை மாசி இந்த 2 மாதங்களில் இத்தீர்த்தத்தில் காலையில் ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் முடித்து சூரிய நமஸ்காரம் செய்பவர்களுக்கு சிசுஹத்தி முதலிய தோஷங்களும் நீங்கி சத்தியலோகம் கிடைக்கும் என்று கார்த்திகை விரத மகாத்மியத்தை கூறி, தேவர்களே, முனிவர்களே, உங்களுக்குற்ற இடர் யாவும் ஒளிந்தது. நான் பத்ரிகாசிரமத்தில் வாசம் செய்ய பிரியமாக இருக்கிறேன். நீங்கள் இந்த கார்த்திகை விரதத்தை தவறாது அனுஷ்டித்து வாருங்கள் என்று கூறி தேவர்களையும் முனிவர்களையும் யதாஸ்நானம் செல்ல அனுமதி கொடுத்து தானும் விடை பெற்று அந்தர்தானமானார். தேவர்களும் முனிவர்களும் தங்களின் யதாஸ்தானத்தை அடைந்தார்கள் என்று நாரத முனிவர் பிருத்து மன்னனுக்கு உரைத்தபடி சங்கவதம் ஏற்பட்டு வேதம் அடைந்த வரலாற்றை ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா தேவி சத்யபாமைக்கு கூறி முடித்தார். ஸ்காந்த புராணத்தின் கார்த்திக மாஹாத்மியத்தின் 4ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.